அப்படியா? அந்த மாதிரி தான் காப்பி ரைட் நான் உடனே அப்லோட் பண்ணிடுவேன். இப்போ நான் எடுக்கன்னு வச்சுக்கோங்க. அப்பா கோபத்தோட வீட்டு ஏறினார். இன்னைக்கு இந்த பையன் வாரட்டு இன்னைக்கு ஒண்ணு இல்ல நாக்குறேன். வாடா கூட என்ன அப்புறம் உங்க வாத்தியார் ஏதோ சொன்னாரு. உங்க வாத்தியார் சொல்ல வேண்டியதான் சொன்னாரு. வாடி என்ன நீ உங்க ஸ்கூல் பையில கூட சேர்ந்து ரொம்ப அலப்பறை பண்ணியா? விளையாட செஞ்சா சாத்திரம்னா இங்க அடிச்சோம்னா அங்க இருக்கு சிவோடு பாத்திரம் பாத்துக்க. என்னமோ நீ இந்த புதிய ஏற்பாடு பைபிள கிழிச்சியா எரிச்சியா உங்க வாத்தியார் சொல்லுதாரு. மறுபடியும் போய் சொன்னு வச்சுக்கோங்க சாத்திரம் அங்க வரைக்கும் வலிக்கும் பாத்துக்க. சரி நீ என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? ஒழுங்கா வாத்தியார் பேச்ச கேட்டு படிக்கணும். புரியுதா? இல்ல நீ யோசிச்சா பேசியா வீராப்ல என்ன வேணாலும் பேசலாம். இரு ஒண்ணு இங்க இருந்து நான் 100 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஸ்கூல்ல செட்டிங்ஸ் மாறி கிடக்கும். நீ வாடா. சுந்தருக்கு அம்மா திடீரென்று மறைந்ததாலும் அவருடைய சுகவீனத்தாலும் மீண்டும் கிறிஸ்தவ ஸ்கூலிலே போய் சேர்ந்தார். வா சுந்தர் போ. சார் வணக்கம். என்ன சார் பையனை மறுபடியும் ஸ்கூல்ல சேர்க்கணும். பையனையா? இடையில எங்கேயோ கூட்டு போனீங்களா? சார் இடையில நடக்கப்படையெல்லாம் நடந்து போச்சு. அதனால பையனை மறுபடியும் சேர்த்துடுங்க. சரி சரி சார். சரி நான் அப்போ சாயங்காலம் வரேன். சரி ரைட்டு தான். சத்தம் கேட்க ஒரே குழப்பமா இருக்க. சுந்தர் சிங் சுந்தர் மீண்டும் புதிய ஏற்பாடு ஆசிரியரிடம் வாங்கினார். என்னமா தம்பி திருப்பி புதிய ஏற்பாடு திரும்பியுமா? நீ அந்த புதிய ஏற்பாடு வந்து எக்ஸ்ட்ராவா தம்பி? புதிய ஏற்பாடு சரி இந்தா நல்லதுதான். எப்ப பார்த்தாலும் நல்லதுதான். சரியா? ஏசப்பாக உண்மையான தெய்வமே. சரியா? மறந்து இதுல நிறைய நல்ல விஷயம்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒழுங்கா குறிச்சு படி. திரும்பி அந்த மாதிரி சேட்டை செய்ய. சரியா? சரி நல்லா படி. காட்சி 3. உண்மையான கடவுள் யார் என்று காட்சி கொடுக்க வேண்டும் என்று சுந்தர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். இரவில் சுந்தர் என்னை ஏன் துன்பப்படுத்துகிறார்? சிவில இருக்காரு. ஞாபகம் பேர்லாம் சொல்லுறாரு. ஐயோ நான் புரிய மாட்டேங்க. நம்ம அப்பாட்ட போய் கேட்போம். இயேசுதான் உண்மையான கடவுள் என்று அறிந்து கொண்டார். சொல்றாரு ஒன்னும் புரிய மாட்டேங்க. இயேசுதான் உண்மையான கடவுள் தான் சொல்றாரு. அப்பா எம்மடி என்ன ஆச்சு? என்ன ராத்திரி நேரம் கூப்பிட்டு இருக்க? என்ன தூங்க விடணும் அடி? நானும் தூங்கிட்டு தான் இருந்தேன். என்ன சொல்லு? ஏதோ கெட்ட கனவு கண்ட மாதிரி இருக்கு. என்ன வானத்தை பார்க்க? வானத்தை என்ன தெரியுது? கெட்ட கனவு ஒண்ணும் இல்ல. ஏசப்பா சிட்டில இருந்தாங்க. சரி ரைட்டு. வந்து சொன்னாங்க நான் தான் உண்மையான தேவன் வந்து சொன்னாங்க. என்னத்தோட வளர்த்துதான். சரி ரைட்டு. ஏன்னா பிள்ளை நீ மேல தூங்கு. நாளை காலைல ஸ்கூலுக்கு போகணும். ஒழுங்கா தூங்கு. சரிப்பா. இரு வாரேன். சுந்தர் வளர்ந்தவுடன் உயர்நிலை பள்ளியில் சேர்ந்து படித்தார். இப்பொழுது இயேசுதான் உண்மையான தேவன் என்பதை நன்கு அறிந்து கொண்டார். இப்பொழுது அவருடைய பணக்கார மாமா ஒருவரை சந்தித்தார். சுந்தர் என்ன நீ ஆளே மாறிட்ட? ஆமா நான் ஏசப்பா எதுக்குன்னு தெரியாதான்னு. என்னது இயேசுவா? இங்க வா சுந்தர். இங்க வா. என் சொத்து எல்லாம் உனக்கு தான். என் சொத்து நகை எல்லாமே உனக்கு தான்.
நீ இயேசுவை மட்டும் விட்டுட்டு நம்ம கடவுளுக்கு மாறிடு. இல்ல வாய்ப்பே இல்லை. நான் ஏசப்பா ஏத்துக்கிட்டேன்னா அது ஏத்துக்கிட்டதுதான், அதெல்லாம் மாத்த முடியாது. என்ன சுந்தர்? இப்படி ஊர்ல உச்ச பிள்ளை எவனும் வளர்க்காதவே வளர்த்தேன். ஏன்னா தம்பி பாரு, ஊர்ல எவனுமே பிள்ளை வளர்க்காதவன் நான் வளர்த்தோம்ல. நீ எத்தனை தடவை நீ என் கூட இருந்திருப்ப. நானும் நிறைய வாட்டி சொல்லி பார்த்துட்டேனே, அது கேட்க மாதிரி தெரியல. பாரு, ஏதோ வெள்ளைக்கார கடவுளாம் யாருன்னு நமக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல் இருக்காரு, அவர்கிட்ட கூட்டிட்டு போய் நம்ம சொத்து எதுவுமே இல்லாத மாதிரி ஆக்கிடுவோம். ஆமாடா தம்பி, என் மகன் அந்த வீட்டு விட்டு இல்லை, அந்த நாட்டை விட்டு வரட்டாலும் நான் இனிமேல் கவலைப்பட மாட்டேன். வாழ போ, அந்த லாயர்ல நீ பாத்துறோம்ல. சார் இங்க பாருங்க, அவன் யாருன்னு தெரியாத முதல்ல எனக்கு. அவனை ஒழுங்கா என் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க, இல்லைன்னா அந்த சாமியை விட சொல்லுங்க. அவன் இனிமே எங்க பிள்ளையே கிடையாது. எங்க சொத்துல ஒரு பங்கு கூட அவனுக்கு கிடையாது. கோவப்படாதீங்க. சுந்தர், நீ நல்லா யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கியா? ஆமா, நான் நல்லா யோசனை முடிவு எடுத்திருக்கேன். ஏசப்பா கனவுலலாம் வந்து என்கிட்ட சொன்னாங்களே, உனக்கு சொத்து எதுவும் வேண்டாமா? சொத்து எதுவுமே எனக்கு வேண்டாம், ஏசப்பா மட்டும் போதும். பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டு. தம்பி சரி, இங்க பாரு, நீ இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்ட இனிமேல் என் வீட்டு பக்கம் வரதும் சரி, எங்க வரதும் சரி, இனிமேல் நீ அவன் மகனே கிடையாது, என் முகத்திலே முடிச்சிடாது, சரியா? முடிச்சா என்ன ஒண்ணு எனக்கு தெரியாது, நான் வாரேன். அதையாவது சாப்பிட்டு நம்ம ட்ரெயின் ஏறிட்டு பிறகு நம்ம வேற இடத்துக்கு போயிடுவோம். சரி, நமக்கு இங்க பக்கத்துல ஒரு ஊழியக்காரர் தெரியும், ஒரு மாதிரி இருக்கு ட்ரெயின்ல, ஒரு மாதிரி வருது. நம்ம பக்கத்துல ஒரு ஊழியக்காரர் போய் பார்த்துப்போம். பாத்துறோம். தம்பி வாங்க. நீங்க யாரு தம்பி? நான் சுந்தர் சிங். இந்த வீட்டுல இருந்து நான் விரட்டி விட்டாங்க, அப்பா அம்மா எல்லாம் கை விட்டாங்க. சரி, கவலைப்படாத தம்பி, ஏசப்பா இருக்காரு. சரி வா போலாம். ஒரு மாதிரி இருக்கேன் தம்பி. என்னாச்சு டாக்டரே? என்னாச்சு டாக்டர்? அது ரொம்ப சீரியஸா இருக்காரு, வீடுகளுக்கு ரொம்ப கஷ்டம். தம்பி ஜோமுனுங்க தம்பி, ஏசப்பாட்டா. ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்காக ஊழியம் பண்ணுவேன். ஏசப்பா 1905ஆம் ஆண்டு செப்டம்பர் 3ஆம் நாள் 16வது பிறந்த நாளில் போதகர் ரெட்மண்ட் மூலமாக சிம்லாவில் ஞானஸ்நானம் பெற்றார். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே சுந்தர் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று ரவுடி பிள்ளைகளிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். ஏசப்பா தான் உண்மையான தெய்வம், எல்லாரும் ஏத்துக்கோங்க. ஏ தம்பி, ஏசப்பா தான் உண்மையான தெய்வம். யாரு உண்மையான தெய்வம்? வெளியே போன எங்களுக்குலாம் வலிக்கு, உனக்கு ஏன் வலிக்க மாட்டேங்குது? ஐயா, எனக்கு தான் ஏன் வலிக்குது? ஏன் உங்களை இருந்து எனக்கு வலிக்குது? நான் முதலே சொன்னேன், ஏசப்பாவை ஏத்துக்கோ, அவர் தான் உண்மையான தெய்வம். சரி, நான் சர்ச்சுக்கு போய் ஜோம் பண்ணுறேன். சரிங்க, கண்டிப்பா சுகமாயிரும். 14 வருடங்களுக்கு பின் தன் தகப்பனாரை கண்டு அவருக்கு இயேசு சொன்னார். ஒத்தையில உட்காந்துருக்கேன், என் மவனும் என்னை விட்டு போயிட்டான் 14 வருஷத்துக்கு முன்னாடியே. என் மவனை என்ன பார்த்த மாதிரி இல்லை, அப்பா மறந்துட்டான என்னம்மா, என்னவா என் பிரமையா என்ன? அப்பா இல்ல நீ அப்பா ஞாபகம் உனக்கு 14 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் வந்து எப்போ வந்துட்டு இருந்தாலும் ஊழியம். சரி, ரைட்டு விடு, அதெல்லாம் விடு. நான் வந்து என் சொத்து அப்புறம் உனக்கு எழுதிடலாம்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். இல்ல இல்ல, நான் பரவாயில்ல, எந்த சொத்துமே தேவையில்ல, நான் ஊழியத்திலே. இல்ல நீ சொத்தை வாங்கிக்கல, முடியவே முடியாது, இதெல்லாம் தேவையில்ல. சரி அட்லீஸ்ட் அந்த பணத்தையாவது வாங்கிக்கேன். சரி சரியா? ஓகே தானே?
சரி ரைட்டு, நீ ரொம்ப சோர்வா இருக்க, முதல்ல போய் சாப்பிடு சரியா? சரி, அப்பா கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு இருக்கேன் சரியா? சரி. சுந்தர் பணத்தை வாங்கி குஷ்டரோகிகளுக்கு என்று ஆஸ்பத்திரி கட்டினார். அதே போல அநாத பிள்ளைகளுக்கான இல்லங்களையும் கட்டினார். இந்த திபத்துக்கு சென்று ஜப்பான், சிங்கப்பூர், சீனா போன்ற நாடுகளுக்கு சென்று ஊழியம் செய்தார். சாது சுந்தர் சிங் கதையை கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கரங்களை தட்டலாம். மிக அற்புதமாக சாது சுந்தர் சிங்கிய வாழ்க்கை வரலாறை தத்ரூபமாக மிக நேர்த்தியாக நடித்து காட்டிட்டு அருமையான பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். இப்பொழுது